அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். அண்மையில் கோவைக்கு பக்கத்தில் ஒரு நிகழ்ச்சி, அங்கே அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அது ஒரு கல்லூரி நிகழ்ச்சி, முடியறதுக்கு கொஞ்சம் நேரமாகிவிட்டது. இரவு 8-9 மணி போல் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு நண்பர்களோடு அப்படி பேசிகிட்டே இருந்ததில் திரும்புகிறப்போ இரவு மணி 10-11 ஆயிடுச்சு. காலிருந்து இறங்கி அந்த பேராசிரியர் என்ன சொன்னார், ஐயா நீங்கள் எங்கள் வீட்டில் இரவு தங்கினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், எங்களுக்கும் பெருமையாக இருக்கும் அப்படிலாம் அவங்க அன்போடு கூப்பிட்டாங்க. நான் பொதுவாக வீடுகளில் தங்கிறது இல்லை, ஏதாவது ஹோட்டல் ஏற்பாடு பண்ணிடுங்க. என்ன காரணம்னா நம்மளால் அவங்களுக்கும் தொந்தரவு வேணாம், அவங்களால நமக்கும் தொந்தரவு வேணாம் அப்படின்ற காரணத்தினால அவர் ரொம்ப பிரியமாக கூப்பிட்டாரு. சரிங்க அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டேன். இரவு போகிறப்ப மணி 11 ஆயிடுச்சு. இரவு போனோம், படுத்தோம், நல்ல அருமையான வசதிகளாக இருந்தது. காலையில் புறப்பட்டு வெளியில் பார்க்குறேன், அவங்க வீட்டு காம்பவுண்டு வாசலை ஒட்டி ஒரு அறிவிப்பு பலகை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது என்ன வீட்டு வாசல்லையே ஒரு அறிவிப்பு பலகை வச்சுருக்கிறாரு அப்படின்னா, அந்த பேராசிரியரை பார்த்தா அவர் உடனே அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கன்னார். அதில் அந்த 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 வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் தொடர்பு கொள்கிறதுக்கான 2-3 தொடர்பு எண்கள், அப்புறம் மருத்துவமனை எங்கே இருக்குது, ஃபார்மசி எங்கே இருக்குது, அப்புறம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சேவை மையங்கள், இந்த லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், அது அவங்களுடைய தொடர்பு எண்கள், இதெல்லாம் அதில் எழுதி வச்சிருக்கிறார். என்னங்க இது அப்படின்னு. இல்லை, யாருக்கு எந்த தகவல் எப்போ தேவைப்படும் தெரியாது. அதனால் இந்த வழியாக போகிறவங்களுக்கு ஒருவேளை இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா. நியர்பையில் ஏடிஎம் எங்கே இருக்குது, பேங்க் எங்கே இருக்குது, ஆட்டோ ஸ்டாண்ட், இந்த தகவல்கள்லாம் தெரிஞ்சால் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் தான் இப்படி செஞ்சுருக்கிறேன் அப்படின்ட்டாரு. பக்கத்தில் அந்த காம்பவுண்டு சுவர் இருக்குது இல்லைங்களா, சுற்று சுவர், அது மேலே பார்த்து எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. என்னன்னா ஒரு 5 பாட்டில் தண்ணீர் வச்சுருக்கிறார், பயன்படுத்தக்கூடிய நிலையில் 5 வாட்டர் பாட்டில். அப்புறம் ஒரு பையில் ப்ரெட்டு, ஒரு 5-6 பேக்கெட் ப்ரெட்டு போட்டு வச்சுருக்கிறாரு. பிஸ்கெட்லாம் வரிசையாக வச்சுருக்கிறார். என்னங்க இது அப்படின்னு. அது இந்த வழியாக போகிறவங்க ஒரு வேளை யாராவது பசியோடு இருக்கலாம், அவங்களுக்கு உரிய நேரத்தில் உணவு கிடைக்காமல் இருந்திருக்கலாம், அதனால் அவங்க தேவைப்பட்டால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நான் இது மாதிரி தினம் வச்சுருவங்க, வேணுங்கிறவங்க எடுத்துக்கிட்டோமே அப்படின்னு நம்மக்கிட்ட எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு கூட கூச்சமாக இருக்கலாம், அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு தினம் இது மாதிரி நான் ப்ரெட்டு பேக்கெட், பிஸ்கட் பேக்கெட், வாட்டர் பாட்டிலாம் வச்சுருவங்க அப்படின்னார். அதோட இன்னும் ஆச்சரியன்னா, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி அதில் ஒரு 5-6 புத்தகங்கள் வச்சுருக்கிறார், சுய முன்னேற்ற புத்தகங்கள். இது என்னங்க. அப்புறம் புக்கு வேணுன்றவங்க அவங்க எடுத்துக்கிட்டோமே, அது அந்த புத்தகம் எழுதுகிறவங்களுக்கு ஒரு விற்பனைக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியாகவும் இருக்கும், புத்தகம் இலவசமாக கிடைக்குதுனாலாவது படிக்கிற வழக்கம் யாருக்காவது வரட்டமே அப்படின்னு வச்சுருக்குறேங்க அப்படின்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் பிறருக்கு உதவுவதுன்னு முடிவு பண்ணிட்டா எப்படி வேணாலும் செய்யலாம். யாரும் அவருக்கு சொல்லலை இப்படிலாம் செய்யுங்கன்னு. அவராகவே தேவைப்படுகிறவர்கள் தன்னை கேட்கக்கூட வேண்டாம், எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வரிசையாக அடுக்கி வச்சிருக்கிறார். நான் கேட்டேன், ஒருவேளை இது யாருமே எடுக்கலைன்னா என்னங்க பண்ணுவீங்கன்னு. அவர் சொன்னார் பளிச்சுன்னு, யாருமே எடுக்கலைன்னா தினம் சாயங்காலம் நானே இதை ஒரு பையில் எடுத்துக்கிட்டு போய் அப்படி பஸ் ஸ்டாண்டு, கடத்துரு அந்த பக்கம் சுற்றி யாரெல்லாம் பசியோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுவோங்கன்னார். எவ்வளோ அருமையான செயல், எவ்வளவு அருமையான விஷயம். நான் பொது தொண்டு செய்கிறேன், ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் செய்கிறேன், அப்படிலாம் செய்ய முடியலன்னாலும் பரவாயில்ல, நாம் இருந்த இடத்தில் இருந்தே வாசலில் வைத்து விட்டால் தாகம் உள்ளவர்கள் தேடி வருகிற பொழுது அவர்களுக்கு அது எவ்வளவு உயிரையே மீட்டு தருகிற ஒன்றாக இருக்கும் அல்லவா. நான் சொன்னேன், இதனால் என்னங்க பிரயோஜனம், இது 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 ஏற்படுத்தின தாக்கம் அப்படின்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், சார் உங்களுக்கு தெரியாது, இந்த தகவல் தெரிஞ்ச பிறகு என்னுடைய நண்பர்கள் ஒரு 10-15 பேர் இப்போ அவங்கவுங்க வீட்டு வாசலில் இது மாதிரி வைக்கிறாங்க சார் அப்படின்னார். இதுதான் ஒரு சமுதாயத்தில் எளியவர்களாக இருந்தாலும் கூட, எளிய செயல்களாக இருந்தாலும் கூட பெரிய மாற்றங்களை உருவாக்குவதற்கான வித்து. நாம் வாழ்ந்தோம், நாம் சம்பாதிக்கிறோம், நாம் செலவழிக்கிறோன்றது இல்லை. மற்றவர்களை பற்றி நீங்கள் நினைக்க நினைக்க சின்ன சின்ன செயல்கள் கூட பெரிய பெரிய தாக்கங்களை உருவாக்கும், மற்ற மனங்களில் மாற்றங்களை கொண்டு வரும். இந்த போலந்துன்னு ஒரு நாடு, அந்த நாட்டில்
திக்விஜய் சிங் மண்டபம், திக்விஜய் சிங் சதுக்கம், திக்விஜய் சிங் கல்விக்கூடம் அப்படிங்கிற பெயர்லலாம் அங்கங்கே பலகைகள் இருக்கான். பலகைகள்னா அந்த மண்டபங்கள், சதுக்கங்கள், பூங்காக்கள், இதுக்கெல்லாம் திக்விஜய் சிங் அப்படின்ற பேரில் வச்சுருக்குறாங்க. ஜெர்மனி பக்கத்தில் இருக்குது. இது என்ன போலந்துன்னு சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு நாட்டில் திக்விஜய் சிங்குன்றது நம்பூர்கார் பேர். நம்பூர்னா சென்னையோ தமிழ்நாடோ இல்லை, இந்தியருடைய பெயர். இவர் பெயரில் எதுக்கு அங்கங்கே பூங்காக்கள், கல்விக்கூடங்கள், சதுக்கங்கள் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, இவர் அங்கே போய் ஏதாவது செஞ்சாரான்னா அவர் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட போலந்து போனதில்லை. அப்புறம் இவருக்கும் அங்கேக்கும் என்ன சம்பந்தம்ன்றீங்களா? அற்புதமான விஷயங்க. உலக போர் நடக்கிற நேரத்தில் ஹிட்லர் படையெடுத்து வருகிறான்றது போலந்து நாட்டு அரசருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் உடனடியாக அந்த நாட்டில் இருக்கிற இளம் பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் இவங்க எல்லாரையும் ஒரு பெரிய கப்பலில் ஏற்றி அந்த கேப்டனுக்கு சொல்லிடுறாரு, அப்பா இவங்களை பாதுகாப்பான ஏதாவது ஒரு நாட்டில் இறக்கி விட்டுருங்க, போர்லாம் முடிஞ்ச பிறகு இவங்க திரும்ப வரட்டும் அப்படின்னு இந்த ஏற்பாடு செய்து அந்த பெண்கள், பிள்ளைகள், முதியவர்கள் இவர்களெல்லாம் அந்த கப்பலில் ஏற்றி அனுப்பிச்சிடுறார். இந்த கப்பல் இப்படியே போய்கிட்டே இருக்குது. ஹிட்லருக்கு பயந்து பல நாடுகளில் தங்கள் நாட்டுக்குள்ளே அந்த மக்கள் வந்து இறங்குவதற்காக அந்த கப்பல் தலைவருக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. பல நாடு, ஐயோ இது ஹிட்லருக்கு தெரிஞ்சு அவன் நம்ம பேரில் பாம்பு போட்டான்னா, படையெடுத்து வந்துட்டான்னா என்ன பண்ணுறது, யாரும் அனுமதி கொடுக்கல. நம்ம இந்தியா பக்கம் வந்திருக்குது, அது பாம்பே பக்கம் வந்திருக்குது, அந்த கவர்னர் கூட அனுமதி கொடுக்கல. அப்போ ஜாம் நகர்னு மும்பை இருக்குதுங்களே, அங்கே இருக்கிற ஒரு பகுதி, அதுக்கு திக்விஜய் சிங் அப்படின்றவர் தான் தலைவராக இருந்திருக்கிறார். இவங்க வந்த உடனே அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன ஆனாலும் பரவாயில்லை, அவர்கள் என்னுடைய பிள்ளைகள், என்னை தேடி வந்திருக்கிறார்கள். இந்திய நாட்டினுடைய பண்பாடு விருந்தினர்களை தெய்வமாக மதிப்பது, நம்மை தேடி வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொடுங்கள் அப்படின்னு பல நாடுகளால் அனுமதி கூட மறுக்கப்பட்ட அத்தனை பேரையும் தன்னுடைய பகுதியிலே தங்க வைத்து கொண்டு, தங்கிறது மட்டும் இல்லைங்க, அவங்க தங்கறதுக்கு தேவையான வீடுகள் கட்டி கொடுத்து, உணவுகள் கொடுத்து, உடை கொடுத்து, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அவர்கள் அங்கே பத்திரமாக இருந்திருக்கிறார்கள். இந்த குழப்படி, இந்த போர் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்பவும் ஏற்றி அவர்களை போலந்துக்கே அனுப்பியிருக்கிறார்கள். நன்றியோடு அவரை இன்றைக்கும் அந்த தலைமுறையினர் கொண்டாடுகிறார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை அவர் இருந்த வீட்டுக்கு போலந்து நாட்டில் இருந்த அந்த மக்களுடைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் இன்றைக்கும் வந்து அவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறார்கள். எப்படி வேண்டுமானாலும் எளிய வகையிலும் யாருக்கும் உதவியாக இருந்தால் அந்த வாழ்க்கை தான் உண்மையிலேயே திக்குகள் தோறும் உங்கள் பெயர்களை சொல்லுவதற்கு ஒரு தெளிவான வழியாக இருக்கும். எளிய முறையில் வீட்டு வாசலில் ஒரு குவளை தண்ணீர் வையுங்கள், ஏதோ ஒரு உயிருக்கு அது மருந்தாக மாறும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.